வணக்கம் ஸ்ரீதர். வணக்கம் நேயர்களே. வணக்கம் வாசு. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நேத்திக்கு மேட்சை பார்த்து ஆ. ஆர்ஆர் சூரியவன்ஷி சூர்யா ஸ்டாம் சன் ஸ்டாம். ஆமா. பா, என்ன டேலண்ட் அன்ஃபோல்டட். இதான் சொல்றேன், இதுதான் ஐபிஎல்ல ஷோகேஸ் த டேலண்ட். நான் சொல்லிட்டு இருப்பேன்ல, அந்த வேர்ட் நான் சொல்லிட்டு இருப்பேன் இல்லையா? ம். இது எப்படின்னா, யங்ஸ்டர்ஸ் எடுக்கிறாங்க. கொடுத்தா தானே நமக்கு தெரியும். இந்த மாதிரி 18 சீசன்ல இது எத்தனையோ டீம்ஸ் கொடுக்காம இருந்திருக்காங்க, இருந்திருக்கலாம். என்னோட அசஸ்மெண்ட் அது அவங்க அப்புறமா கிரீட் விட்டுருவாங்க. சி வாட் ஹேப்பன்ஸ் இஸ் மோட்டிவேஷன் வில் ஹேப்பன். நான் சொல்றேன், வின் பண்றியோ உதப்படுறியோ 14 கேம்ல ஒரு 2 கேமாவது ஒரு யங்ஸ்டர் எடுக்கிற யங்ஸ்டர் கொடுத்து சான்ஸ் ட்ரை பண்ணிப்பாரு. இஃப் யூ நோ தெர் இஸ் அ டேலண்ட், தேர் ஷுட் பி கிவன் சம் சான்சஸ். ஐ மீன், தட்ஸ் நாட் த வே யூ லுக் அட் திங்ஸ். திஸ் இஸ் மை அசஸ்மெண்ட். ஐ பின் டெல்லிங் ஆல்லாம். என்ன, டீம் லைக் சிஎஸ்கே தே ஆர் வின்னிங், ஸோ கொஸ்டின் பண்ண முடியாது. பட் இன் ஸ்பைட் ஆஃப் தட் ஐ எம் டெல்லிங், வின் பண்ணா கூட ட்ரை பண்ணணும் யங்ஸ்டர்ஸ். ஆக்சுவலா ஐபிஎல்லோட டேக்லைனே வேர் டேலண்ட் மீட்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டி தான். ஆமா. நியூஸ்ல வந்ததுலேருந்து ஆமா. மோடி சொல்லியிருக்காரு. அந்த டேக்லைன் இது பண்ணாங்க. ஆக்சுவலா அது நம்ம ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருக்கோம். வைபவ் சூரியவன்ஷி ஆமா. பேசிட்டு இருக்கோம். ஆர்ஆர் ஆமா. நாட் டூயிங் வெல். அவங்க வைபவ் சூரியவன்ஷி கொடுக்கணும்னு சொன்னோம். சஞ்சு சாம்சன் இன்ஜர்டுனால தான் அவர் சான்ஸ் கிடைச்சதே தவிர கரெக்ட். கொடுத்துருக்க விக்ரம் மாட்டாங்க ராத்தோர்லாம் எல்லாம். விக்ரம் ராத்தோர்லாம் பெருசா பேசிட்டு இருக்காரு. நட்ஸ்ல ஆப்சரா ஆமா. அதான்னாருன்னு. பட் அது சஞ்சு சாம்சன் இன்சார்ஜ் இல்லைன்னா அது சுப்மன் துபே கொடுத்த சான்சஸ் இவர் கொடுக்க தயாரா இல்லை அவங்க. ஆமா. அதர் திங், சி, இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். இப்போ சஞ்சு சாம்சன் ஆடுறாரு வச்சுங்க, இன் பிளேஸ் ஆஃப் சுப்மன் துபே அவங்க ஆடுறாரு வச்சுங்களேன். வில் தே கிவ் த சான்ஸ் டு ஓப்பன் ஃபார் ஓப்பனிங் வைப்பே கொடுக்க மாட்டாங்க. அப்போ பின்னால் ஆடுமாங்க. சி, இதெல்லாம் எப்படின்னாக்கா, ஒரு யங்ஸ்டர் ஒரு ஸ்பாட் இருக்கு ஆடுனாக்க அந்த ஸ்பாட் தான் ஆட வைக்கணும். அவரை பண்ண மாட்டாங்க. இதெல்லாம் எப்படின்னாக்கா, இதுல இன்னொரு இது படிச்சேன் நானு. விவிஎஸ் லக்ஷ்மன் தான் ஐடென்டிஃபை பண்ணி அண்டர் 14 மேட்ச் ஏதோ ஒன்று ஆடச்ச 36 ரன்ல அவுட் ஆயிட்டாராம் வைபவ் சூரியவன்ஷி. அழுதுனே உள்ள அழுதுந்தாராம். அப்போ லக்ஷ்மன் போய் கன்சோல் பண்ணாராம். நீங்க கவலைப்படாதப்பா, உன்னோட டேலண்ட் நான் புரிஞ்சுட்டேன். ரன் ஒன்ல அலோன் டசன்ட் மேட்டர். ஸோ யூஆர் ஃபார் த லாங் ரன் சொல்லிட்டு அதுக்கப்புறம் நிறைய சான்சஸ் கொடுத்து அதுக்கப்புறம் டிராவிட் கிட்ட ரெக்கமெண்ட் பண்ணி எடுக்க சொன்னாராம். நீங்க பாத்தீங்கன்னா அந்த ஆஸ்திரேலியா கேம் ஒன்னு சென்னையில பொழந்துட்டாரு கண்ணா பின்னான்னு. வெரி டிஃபிகல்ட் ட்ராக்ல கண்ணாம அடிச்சிருக்காரு. அதுதான் காட் த அட்டென்ஷன் ஆஃப் மெனி பீப்புள் ஆக்சுவலி. ஆஸ்திரேலியா ஏ அகைன்ஸ்ட் இந்தியா ஏ, ஐ திங்க் சோ, ஆர் சம்திங் லைக் தட். டிராவிட் என்ன சொல்லியிருக்காருன்னா, அவங்க டிராவிட் ரொம்ப கன்சர்வேட்டிவ் இது இருக்கு. இப்போ ஃபிளெமிங்லாம் கூட அதான் சொல்றாரு. இது எவ்வளவு நாள் சஸ்டெயின் ஆகும், இது இதுவாகுமா, அந்த கன்சர்வேட்டிவ் திங்கிங்ல இருக்கவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இது ரொம்ப நாள் தாக்கு பிடிக்காது, ஒன் சீசன் ஒண்டர், ஒன் கேம் ஒண்டர், இந்த மாதிரி நினைக்கிறாங்க. அதனால இன்னொன்று நினைக்கிறாங்கன்னா, ஒரு வேலை ப்ரொடக்டிவாகவும் நினைக்கிறாங்க. இந்த யங் டேலண்ட் ரொம்ப ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து கெட்டு போயிடக்கூடாது, இது லாங் ரேஸ்ல போயிடக்கூடாது, லாங் டேர்ம்ல இவரை டேலண்ட்டை நம்ம யூட்டிலைஸ் பண்ணணும் இந்தியன் கிரிக்கெட் நினைக்கலாம். நாட் ஆமா. டிராவிட் அந்த மாதிரி நினைக்கக்கூடிய ஆளு தான், ஆமா. பாசிட்டிவா இது பண்றக்கூடிய ஆளு தான். பட் இருந்தாலும் இப்போ 1000 கைகள் மறைத்திருந்தாலும் மாதவன் மறைதில்லை மாதிரி சூர்யா மறைது. சூர்யா சன்ஸ்டாம். சூர்யாங்கிற பேருக்கு நல்ல, இது இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமா, நல்ல செம்மட்டி அடிச்சிட்டாரு. சூப்பரா இருந்தது பாக்கிறதுக்கு. ஆல்ரவுண்ட் விக்கெட் அடிச்சது தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எக்ஸப்ட் 2 ஷாட் எனக்கு. ஒன்னு பிரசித் கிருஷ்ணாவை எக்ஸ்ட்ரா கவர் ஷாட்டும், அந்த ஸ்ட்ரெயிட் டிரைவ் ரஷீத் கான் அடிச்சது. ரஷீத் கான் நதி ஒதுங்கிட்டாரு அடிச்சு அடி. யூஸ்வலா இல்ல இல்ல ஒரு ஸ்வீப் ஷாட் நீங்க பாத்தீங்கன்னா ரஷீத் கான, அதாவது உக்காந்துட்டாரு, பந்தே வரல, கிளியர் பண்ணிட்டாரு. செம்ம ஷாட் அது, சூப்பர் ஷாட் அது. அது ஆஃப் பேலன்ஸ் நம்ம அடிக்க முடியாது ஆக்சுவலி. நீங்க பாருங்க, எனக்கு தெரிஞ்சு 26 கோடி வாங்கிட்டு ரிஷப் பந்த் ஆடுற வேண்டிய இன்னிங்ஸ் இது. இந்த மாதிரி ஒரு இன்னிங்ஸ் அவர் ஸ்ட்ரெயிட்லயே அடிக்க மாட்டேங்கிறாரு. ஸ்ட்ரைட் ரிவர்ஸ் ஸ்வீப்லயே ஆடி உட்காந்துருக்காரு. ஜஹீர் கான் தான் சொல்றாரு, ஃப்ரண்ட் ஆஃப் தி விக்கெட்ல அடிக்கிறதுக்கு என்னமோ பயப்படுறாரு. ஃப்ரண்ட் ஆஃப் தி விக்கெட் தான் ஆடணும், ஃப்ரண்ட் ஆஃப் தி விக்கெட் அடிக்கிறதுக்கு பயப்படுறாரு. இஸ் நாட் கான்பிடென்ட். அது என்னன்னு புரியல. இல்ல ஆக்சுவலா ரிஷப் பந்த் நல்ல பிளேயர், நம்ம பார்த்திருக்கோம். என்ன ஆச்சுன்னே தெரியல அவருக்கு. என்ன, ஐ டோன்ட் நோ வாட் ஹஸ் கான் இன்டு ஹிஸ் அவர் என்ன மைண்ட். சொல்றாரு, என்ன நீங்க இந்த மாதிரி டார்கெட் பண்ணக்கூடாது, என்ன ஃப்ரீயா விடணுங்கிறாரு. அவர் சொல்லுவாரு அப்படின்னு. அது இப்போ தோனியே டார்கெட் பண்றாங்க. 18 சீசன் போன அப்படியே தூக்கின்னு போயிருக்காரு டீம், டார்கெட் தான் பண்றாங்க. சி, பெர்ஃபார்மன்ஸ் இஸ் வாட் இட் மேட்டர்ஸ் அட் தி எண்ட் ஆஃப் த டே. இல்ல, வாட் வி see is what we can comment. That's about it. There should be some moderation. That's about it. They want some hiding place.
திங்க் அது ஓகே. இல்ல பட் ரிஷப் பந்த் இஸ் a great test match player. He has not showcased his talent in one day and T20 so far. நேத்து கேம்ல என்ன ஆச்சுன்னா, இந்த ம். நான் நான் ஏற்கனவே நான் முந்தானத்துக்கே சொன்னேன். இந்த மாதிரி வந்து ஆர்ஆரை வந்து கெஸ் பண்றதுல வந்து அசாடஸ் ஜாப்னு ரிவர்ஸ்ல ஆகி போச்சு. நான் நெகட்டிவா சொன்னேன். அவங்க 10 ரன் அடிக்க மாட்டாங்க, 2 ஓவர் இருந்தா கூட 10 ரன் அடிக்க மாட்டாங்கிறதுல சொன்னேன். இப்போ ரிவர்ஸ்லயே பாசிட்டிவ் நோட்ல இந்த மாதிரி ஒரு பிளேயர். சரி வாசு, ஐபிஎல்ல சர்ப்ரைஸ் அதுதான் எப்போதுமே. உனக்கு வந்து செகண்ட் ஹாஃப்ல வந்து எனக்கு லூஸ் என்னன்னா லூஸ் பண்ற டீம் லூஸ் பண்ற டீம் இருக்காங்கல்ல, அவங்க நார்மலா தான் ஆடுவாங்க. இந்த மாதிரி மாட்டிக்கிச்சுன்னு வச்சுங்களேன், ஒண்ணுமே பண்ண முடியாது. see that shows they have talent. The இல்ல thing இப்போ is every team. உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கும், இந்த ஆர்ஆர்ல முனாஃப் பட்டேல் வந்த புதுசுல என்ன போலிங் போட்டு நிறுத்தினாரு இந்த பேஸ்ல. ஆமா அப்புறம் ஆமா மத்தவங்க எல்லாம் சேர்ந்து கெடுத்து இப்படிலாம் போடாத, உனக்கு லாங்குவிட்டி இருக்காது, பேச கம்மி பண்ணு, அதை கட் பண்ணுன்னு 135 கொண்டு வந்து அப்படியே ஆக்கி அழிச்சு விட்டாங்க. இது என்ன, போலிங்கே போச்சு. இது மாதிரிதான் ஆகும். இப்ப சூரியவன்ஷியும் அந்த மாதிரி ஆகாம அவர் அப்படியே அப்படியே அவரோட யார் பேச்சும் கேட்காம அவர் ஆடுற கேம் ஆடி இருந்தாருன்னா அவர் நல்லா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. எந்த நேச்சுரல் டேலண்ட வந்து கர்ப் பண்ண நான் கரெக்ட் பண்றேன், அதை கரெக்ட் பண்றேன், உன் பாடி இப்பவே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இஸ் ஆம் இஸ் சோ ஃபார் அவே ஃப்ரம் தி பாடி, க்ளோஸ் டு தி பாடி ஆடணும், அப்பதான் கண்ட்ரோல் இருக்கும், அது இருக்கும் இது இருக்குங்கிறாங்க. இப்போ அதெல்லாம் பண்ணி கெடுத்து விட்டாங்கன்னா அவரோட இது போயிடும். பால் ஆமா வால்தாட்டின்னு ஒரு கேம் எனக்கு இன்னும் கண்ணுல நிக்குது. என்ன கேம் ஞாபகம் இருக்கு. ஆமா பஞ்சாப். அதுக்கப்புறம் எங்க போனாருன்னு தெரியல. நீங்க சொன்னீங்க அப்புறம் வந்து அவர் கண்ணு ப்ராப்ளம். அது கண்ணுல ப்ராப்ளம் இருக்கு ஆக்சுவலி. ஸோ no, but what I am trying to say is there are a lot of talents like this who have come and who have got a few chances and who did not get any chance at all and just vanished. ஸோ அதெல்லாம் வெரி அன்ஃபார்ச்சுனேட். அதெல்லாம் வந்து they have to rectify நான் சொல்ல வரேன். என்னோட ஒப்பீனியன் அபவுட் கிரிக்கெட் enthusiast, any team what the name, if they have 20-25 people, whether they are winning or losing, ஒரு பிளேயர் 2 மேட்ச் ஆட வைக்கிறது என்ன கஷ்டம் உனக்கு? ஒன்றும் புரியல எனக்கு. அதுக்கேற்ற மாதிரி ஆடிக்க வேண்டியதான் டீம். மற்ற பையனும் 10 பேரு. விக்ரம் ராத்தோர் சொல்றாரு, ஜோஃப்ரா ஆர்ச்சர் நெட்ஸ்ல வந்து தைரியமா ஆடினாரு, ஆசைப்பட்டு ஆடினாரு, இவர் ஒருத்தர் தான் அப்படிங்கிறாரு. அந்த மாதிரி ஆடுற பிளே கொடுக்கறதுக்கு என்ன கஷ்டம்? நான் இப்ப கேட்கட்டமா ஒரு கேள்வி? இவர் இப்ப சொல்றாருல தைரியமா அடிச்ச பிறகு இந்த வார்த்தையை அடிக்க முன்னாடி சொல்லிருப்பாரா? நம்பர் 1. நம்பர் 2, இந்த பையன் ஏன் ஜோஃப்ரா ஆர்ச்சர் ஆடி இருக்கான் நெட்ஸ்லங்கிறதையும் நான் சொல்றேன். ஏன்னா இவனை டாப் போலரே நம்ம நெட்ல ஆடினாதான் பார்த்து கொடுப்பாங்களா அப்படிங்கிற ஆதங்கத்துல அவர் ஆடிருக்காரு. ஃபார்ச்சுனேட்லி ஆர் அன்பார்ச்சுனேட்லி சாம்சன் அடிபட்டது, சான்ஸ் கிடைச்சது. இதெல்லாம் நீ அப்சர்வ் பண்ணிட்டே பிரயோஜனம். அவன் அவ்வளவு ஹங்கரா இருக்கான். அதான் சொல்றேன், பீப்புள் ஆர் பேசிக்கலி ரெடி டு ஷோகேஸ் தேர் டேலண்ட். ஐ பீன் டெல்லிங் யூ நோ, பீப்புள் ஆர் ஹங்கிரி. இப்போ இன்னொன்னு என்னன்னா, சஞ்சு சாம்சன் வந்து இப்போ இன்ஜூர்டா இல்லாம வைபவ் சூரியவன்ஷி எடுத்திருந்தாக்க இது ஓப்பனிங் சான்ஸ் கொடுத்துருக்க மாட்டாங்க. அதான் நான் சொன்னேன், இப்ப கூட சொன்னேன், கொடுத்துருக்க மாட்டாங்க, பின்னால் ஆடுவாங்க. அது பயங்கர தப்பு இல்ல. சீனியர் தான் பின்னால் ஆடணும். இப்போ இன்னொன்னு என்னன்னா, நேற்றுக்கு அத்தனை பிளேயரும் அவனை உள்ள அவுட் ஆயிட்டு உள்ள வந்து அப்லாட் பண்ணிச்ச சஞ்சு சாம்சன் மட்டும் ஒரு இதுவா உட்காந்துருக்காரு. அவர் மூஞ்சில சிரிப்பே காணும். அடடா நம்ம இதுக்கு போச்சா அப்படின்னு நினைக்கிற மாதிரி போடுறாங்க. பட் அவரு இல்ல அப்படி இல்ல. சஞ்சு சாம்சன் வாஸ் the pre IPL showல with Dhoni, he was praising Suryavanshi. He says that definitely he will play. அந்த மாதிரி தான் ஒரு இன்டர்வியூ மாதிரி கொடுத்தாரு. ஆக்சுவலி ஒரு ஜோக்கா மாதிரி அடிச்சாரு அவரு. இல்ல நீங்க பாயிண்ட் சொன்னீங்க, அதாவது யங் டேலண்ட்டை வந்து நர்ச்சர் பண்ண டீம் ஓவர் 18 இயர்ஸ் வந்து ஆர்ஆரும் சிஎஸ்கேவும் தான் ஒரு அளவுக்கு மேல நல்ல சக்சஸ்ஃபுல்லா கொண்டு வந்தது. அதாவது ஜடேஜா, பும்ரா, முனாஃப் பட்டேல் இவங்க எல்லாம் வந்து they came from through RR ranks. இது வந்து எப்படின்னாக்கா நீங்க பாத்தீங்கன்னாக்கா கரெக்ட் அஸ்வின், முரளி விஜய், இவங்க இவங்க எல்லாம் பத்ரிநாத், இவங்க எல்லாம் they came through CSK ranks. ஓரளவுக்கு சக்சஸ்ஃபுல்லா வந்தது சொல்றேன். இல்ல அத சிஎஸ்கேல வந்து நல்லா நர்ச்சர் பண்ணி அனுப்புவாங்க. அதே மாதிரிதான் நீங்க பாத்தீங்கன்னாக்கா சாய் கிஷோர், சாய் சுதர்ஷன்லாம் இங்க இருந்த ஆளுங்க தானே. என்ன ஆச்சுனாக்கா இங்க வந்து பிளேஸ் இல்ல. என்ன இது அந்த டீம் ஸ்கீம் ஆஃப் திங்ஸ் எப்படியே வச்சிருந்தாங்க அப்படின்னாக்கா, ஜடேஜா வந்து இன்ஜுரி ப்ரோன். அப்போ வந்து ஜடேஜா டீம்ல இல்லைனாக்கா இட் பி a பிக் ப்ராப்ளம். அதனால என்ன பண்ணாங்க, லைக் ஃபார் லைக் ஸ்டீபன் ஃபிளமிங் சூப்பரா எப்படி எடுத்தாருனாக்கா, ஒரு இந்தியன் ஃபார் ஜடேஜா, ஃபாரின் பிளேயர் ஃபார் ஜடேஜா, ரெண்டுமே லைக் ஃபார் லைக். 2 பேருமே பின்னால பேட்டிங் அடிப்பாங்க, போலிங் போடுவாங்க லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின். அதே மாதிரி சாண்ட்னர் இப்படி வச்சிருந்தாங்க. ஏன்னா ஜடேஜா வாஸ் கேரிங்
சரி, அவர் பயங்கரமா அத்லீட் ஜடேஜா, சூப்பர் அத்லீட். நீங்க பாருங்க 18 சீசன் ஆடிருக்காரு. இன்ஜுரி வந்து ரொம்ப கம்மி. ஆனா இஸ் கேரிங் இன்ஜுரி அண்ட் பிளேயிங். ஆக்சுவலி ஸ்பீக்கிங், it's not an easy thing like what we may think. It's crisscrossing the country in summer and playing continuously full clip, fielding வர எக்கச்சக்கமா ஊந்துக்குலாம் பிடிப்பாரு. அடிபடுறதுக்கு சான்ஸ் ரொம்ப ஜாஸ்தி. அதனால அப்படி வச்சிருந்தாங்க. சாய் கிஷோரே அவர் வந்து ரொம்ப ஹாப்பியா தான் சொன்னார். அவர் எனக்கு வந்து சிஎஸ்கே இருந்ததுனால தான் எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது ஜிடில அப்படின்னு நேரா பேசி தான் எடுத்திருக்காரு. அப்ப அவங்க நேற்று மேட்ச் இதுங்களா. வருவோம், நேற்று மேட்ச் வருவோம். நீங்க ரஷ்டியா இருப்பான்னு சொன்னீங்க, பட் 215 அடிச்சிட்டாங்களே. இல்ல, நான் என்ன சொன்னேன், அவங்க அந்த லெத்தார்ஜிக்கா இருப்பாங்க, லஸ்ட்ரியா இருப்பாங்க. 2-10 அடிச்ச பிறகு they thought that they already won the game இல்ல actually. இல்ல பட்லர் வந்து கிளியரா சொன்னாரு ப்ரீ மேட்ச் இன்னிங்ஸ் முன்னாடி, இது கொஞ்சம் அடி கொஞ்சம் we have to bowl well இந்த மாதிரி சொன்னாரு அவர். இல்ல, he was spot on actually in his comment. I saw that one. அவர் என்ன சொன்னாருனாக்க, டியூ வரும், விக்கெட் வந்து ரொம்ப ஈஸி ஆடுறது, அடிக்கிறது. you have to bowl well ன்னாரு. we have to bowl well, இந்த கிரவுண்ட் வந்து சேஸ் பண்றது ஈஸின்ற மாதிரி அவர் சொன்னாரு. அதுல ஒரு என்னன்னா, இப்ப சூரியவன்ஷி இன்னிங்ஸ் விடுங்க, நிதிஷ் ராணாவும் நல்லா ஒரு 4 அடிச்சாரு. அதுக்கப்புறம் பிரயன் பராக், எஸ்எஸ்வி நல்லா ஆடினாங்க. ஸோ டிஃபிகல்ட்டாக தான் இருந்திருக்கும். ஈவன் வித்தவுட் இந்த இன்னிங்ஸ், சூரியவன்ஷிஸ் இன்னிங்ஸ், ஆர்ஆர் would have made it if they played to their potential. அதுதான் நான் சொல்ல வரேன் இப்போ. ஆக்சுவலி see what happens, ஜோஸ் பட்லர் knows the ground like anything. அவர் ஆடிருக்காருல, நீங்க பாத்தீங்கன்னாக்கா கில் எதே மாதிரி ஆடினாருனாக்கா 180 மடிச்சிருப்பாங்க அவங்க. ஜோ பட்லர் பாத்தீங்கன்னா இந்த ஸ்பேஸ் ஆஃப் 10 balls 5 6 அடிச்சாரு. ஆமா ஆமா, he knows, you know, like இந்த மாதிரி ஆடினானாக்கா ரன் பத்தாதுன்னு சொல்லிட்டு இல்ல, 13 ஓவர்ல அவங்க 13 ஓவர்ல தேவர் 13.5, தேவர் 130 only, you know that. 10 பால் அடிச்சாரு பாருங்க, திடீர்னு 150 25 ரன்ஸ் வந்து ஒரு ஓவர்ல கண்ணாபின்னு. அதுவும் அந்த ரிஸ்க் தான் அடிச்சாரு. கரெக்டா கையில பந்து இருக்கு, அசரங்கா கையில பந்து இருக்கு, இறங்கிட்டாரு, பாதி விக்கெட் இருக்கு. கரெக்டா நான் பார்த்துனே இருக்கேன், பட்லர் ஸ்லோ ஆடுறாரு. அமேசான் கூரியர் வந்தது, நான் போய் கூரியர் வாங்கிட்டு வரது 36ல இருக்காரு. செம்ம ஷாட்ஸ் and also he knows the ground very well. That is why I really appreciate Butler. அவர்லாம் பயங்கரம். அவர் மாதிரி ஒரு ஜென்டில்மேன் கிரிக்கெட்டரை பார்க்க முடியாது, சான்ஸே கிடையாது. எவ்வளவு ஹம்பிளா இருக்காருப்பாங்க, சான்ஸே இல்ல. ஐ மீன் ஒரு எக்ஸைட்மெண்ட் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. பாவம் அன்பார்ச்சுனேட்டா கேட்ச் விட்டாரு. அது அவரு ஒரு மாதிரி பிடிக்கணும்னு நினைச்சு பண்ணாரு. ஆமா, அது இப்படி ஸ்வர்வ் ஆயிடுச்சு ஒரு மாதிரி அவரு போகும்போது. அதுவும் இல்லாம அந்த 2 பேர் டிஸ்ட்ராக்ஷன் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் நானு. கரெக்ட், திவாத்தியா அண்ட் திஸ் திங். அவர் நகர்ந்து போயிருக்கணும் திவாட்டியா. அவர் சொன்ன ஏழியா கால் பண்ணதுக்கு, ஆமா, கால்ல விழாம வந்தாரு அவர். பட் ஆக்சுவலா ஸ்பீக்கிங் அவர் போக வேண்டிய அவசியம் கிடையாது. If you technically look at it, but there are 2 fielders, one coming from almost point or whatever, one is gully. இவரு அங்க போக வேண்டிய அவசியம் இல்லையா? இப்போ கேட்ச் எப்படி பிடிக்கணும் விக்கெட் கீப்பர்னாக்கா, ஃபைன் லெக் ஷார்ட் ஃபைன்ல ஒரு ஃபீல்டர் தான் இருக்கானா, நீ போனா உனக்கு ஈஸி நம்பர் 1, ஏன்னா கிளவ் இருக்கிறதுனால பெஸ்ட். அப்படி இல்லையா, புக் அடிக்கிறாங்க, விக்கெட் மிட் விக்கெட்லயே விழுந்து வச்சுக்கோ, அந்த 2 விக்கெட் நடுவுலயே, அப்ப ஓடி வருவான், பவுலர் வருவானா, ஷார்ட் விக்கெட் வருவானான்னு. இது வந்து யூனிக். இந்த இடம் வந்து ஒரு மாதிரி ஷார்ட்டே எப்படின்னாக்க தப்பாச்சு இப்படி போவோம் பந்து, அது ஸ்லோவ் ஆகும் காத்துல. அதுக்குதான் ஆஷிஷ் நாரா சொன்னாரு, பால் ஃப்ரண்ட்ல இருக்கவன் தான் போயிருக்கணும். இப்போ கவாட்டியா அவனோட ஃப்ரண்ட்ல இருக்கவன் தான் போயிருக்கணும்ன்ற மாதிரி காமிச்சாரு. இல்ல, ஏன்னா 2 ஃபீல்டர் ஃப்ரண்ட்ல இருக்காங்க, பட் ஹி இஸ் சேசிங் த பால். திஸ் இஸ் வாட் இட் வில் மேக். புடிச்சிருந்தானே ஒன்னும் சொல்ல போறது இல்லை இதை பத்தி, பட் டெக்னிக்கலா நம்ம சொல்றோம் கிரிக்கெட்ல வந்து இதுதான் ஈஸி அப்படின்னு. இப்போ இன்னொரு பாயிண்ட் உங்ககிட்ட கேட்கணும் வச்சேன் நானு. இப்போ கில் வந்து கேப்டன்சி பண்ணல, பேக் ஸ்பாஸ்னால உட்காந்துட்டாரு. ரஷித் கான் கில்லு கேப்டன்சி பண்ணியிருந்தா பெட்டரா பண்ணிருப்பாரு, ரஷித் கான் சரியா பண்ணலங்கிற மாதிரி ஒரு இது கொண்டு வராங்க. அது வந்து பைத்தியக்காரத்தனம். இல்ல பண்ணது உள்ளே இருந்து நேராவும் கில்லு தான் பண்ணாங்க. இது வந்து முட்டாத்தனம் இவங்க பேசுறது. இல்ல, ஃபீல்ட்ல இருந்திருக்கு பாருன்னு வச்சுப்போம். நம்ம என்ன சேஞ்ச் என்ன பண்ணி, சாய் கிஷோர் மட்டும் முன்னாடி போட்டிருக்கலாம். சாய் கிஷோர் மட்டும் தான் ட்ரை பண்ணல. பிரசித் கிருஷ்ணா நல்ல, இஷாந்த் சர்மா he tried himself, he tried சிராஜ். வேற என்ன இருந்தது நான் சொல்லட்டுமா? 14 captains on song in this IPL இருக்கிறதுல worst captain இல்ல, I am telling you
ஓப்பன்ல ஏம் டெல்லிங். அவருக்கு ஐடியாவே கிடையாது. எல்லா இன்புட்ஸும் நேரா என்ன எடுத்து பண்ணுவார். 19th ஓவர் கொடுத்தாரு அன்னைக்கு ஒரு ஓவர்ல ஷேக் கிஷோருக்கு, பாத்தீங்களா? இது என்னன்னா, ரஷீத் ஆ, கானை விட்டு ஒரு இன்டர்வியூ கொடுக்குறாங்க, கில்லு லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் அப்படி இம்ப்ரூவ் ஆயிருக்கு, அப்படி பண்ணிட்டு இருக்காருன்னு. இதெல்லாம் பிஆர் எக்ஸசைஸ். எல்லாம் நல்லாவே தெரியும் எனக்கு. இதெல்லாம் வந்து என்னதான் என்ன பண்றது, பிசிசிஐ வந்து அவனை தான் ப்ரோமோட் பண்ணுவாங்க. அட்வர்டைஸ் பண்றதுக்கு 36 பிராண்ட் இருக்கும். அவன் அவன் டிக்டேட் பண்ணுவான் டேர்ம்ஸ், வேற எதுவும் கிடையாது. இது கிரிக்கெட்டிங் மெரிட்ஸ்ல யார் எடுக்கிறாங்க ஆளுங்க? நேத்திக்கு சூரியவன்ஷி எதுக்கு எந்த கேப்டன் இருந்தாலும், பிகாஸ் அவர் 50 அடிச்சு கூட அவர் நிக்கிறதாவே இல்லை. அவர் கேம் மட்டும் அவர் ஆடிட்டு இருக்காரு. ஹி டசன்ட் கிவ் எனி டேம் டு பவுலர் ரெப்புடேஷன். இது பாலை மட்டும் பாக்குறாரு, எங்க போடுறாரு அடிக்கிறாரு. லெக் சைட்ல வந்தா லெக் சைட்ல அடிக்கிறாரு, ஆஃப் சைட்ல வந்தா ஆஃப் சைட்ல அடிக்கிறாரு. இதுக்கு மேல என்ன? கரெக்ட். பாலை பார்த்து அடிக்கிறாரு. வாசு, ஃபர்கெட் அபவுட் எக்ஸ்ட்ரா கேம். கில் கேப்டன்சி நான் சொல்றேன். லாஸ்ட் இயர் ஆர்சிபியோட கேம் டேர்னிங் ட்ராக், ஒரு ஸ்மால் டோட்டல்ல அதுல டிஃபெண்ட் பண்றதுக்கு ஸ்பின் போட்டா தான் விக்கெட் எடுக்க முடியும். என்ன ஃபுல்லா ஃபாஸ்ட் bowling போட்டு விட்டு 110 வரைக்கும் வந்துடுச்சு. 140 ஏதோ சேசிங் ஆர்சிபி. அப்புறமா ரஷீத் கான் போட்டு 100 போட்டு மேட்ச் பயங்கர க்ளோஸா வந்தது, தெரியல. எல்லாரும் திட்டினாங்க, இது வந்து முதல்ல நீ பேட்டிங் ஆடுறீங்க, இவ்வளவு டேர்ன் ஆகுது, ரஷீத் கானையும் கொடுக்கல 100ஐயும் கொடுக்கல, தெரியல. திட்டினாங்க எல்லாரும். அவருக்கு ஒண்ணுமே தெரியாது, ரீட் பண்ண தெரியாது கிரிக்கெட்டை. நீ வேணா பாருங்களேன், நானே சொல்றேன் முதல்ல ஒரு வாட்டி அப்படி வந்து நிப்பாரு. ஹவ் வாஸ் தட் அப்படின்னா, யா தே பிளேட் வெல். ஒரு டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட் பேச தெரியாது அவருக்கு. நீ வேணா பாருங்க, யூ அப்சர்வ். see I am not critical of anybody, but what I'm trying. ஏற்கனவே நீங்க அந்த இன்டர்வியூல சொன்னீங்க. நீங்க பாருங்களேன், அவருக்கு வந்து டெக்னிக்கலா பேசவே தெரியாது, கரெக்ட் அசஸ்மெண்ட் ஒண்ணுமே இருக்காது, எல்லாம் உள்ள இருந்த இன்புட்ஸ் தான். ஆஷிஷ் நேரா இஸ் டிரைவிங் த டீம் டெக்னிக்கலி, அண்ட் ஆஷிஷ் கபூர், இஃப் யூ சி தேவர் அனிமேட்டட் டிஸ்கஷன் அவங்க ரெண்டு பேருக்குள்ள. அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் அது இதுன்னு போட்டு உட்காந்தாங்க. ஸோ தட்ஸ் சி நான் வந்து ஸ்பாட்டா நான் சொன்னேன், தே வில் பி ரஸ்டி. ஏன்னா இந்த ஐபிஎல்ல கிறிஸ் கிராஸ் பண்ணி கண்ட்ரி உள்ள இங்க அங்க ஃபிளைட் பண்ணி ஹிட் பண்ணி ஆடி கண்டினியூஸா ஆடினா ஓகே. 5 நாள் 6 நாள்ல மேட்ச் ஆடலன்னு வச்சுங்க, இட் வில் ஷோ 100% இட் வில் ஷோ. தட் கிளியர்லி ஷோட் தேர். எனக்கு நான் என்னோட அப்சர்வேஷன்ல நான் சொல்றேன், இவர் இந்த சூரியவன்ஷிக்கு இனிமேல இருந்து என்ன பண்ணணும்னா, தேர்ட் மேனை வந்து ஃபைனா தான் வைக்கணும். ஏன்னா எட்ஜ் வாங்கிட்டு போகுது இல்லையா, ஃபைன் லெக்கும் ஃபைனா வைக்கணும். பவுன்ஸ் பண்ணான்னு வச்சுங்களேன், ஒரு சுத்துறாரு எட்ஜ் வாங்கின க்ளோஸ் ஆஃப் ஃபைனா தான் போகுது. இஷாந்த் சர்மா ஓவர்லேயே 2 4 அங்கே போச்சு. தேர்ட் மேனை வந்து அந்த மாதிரி ஃபைனா வச்சாதான், ஏன்னா ஷார்ட் அடிச்சாருன்னா வெளில போய் வந்துட போகுது. ஸோ இந்த எட்ஜ் சரியா அடிக்காது, மிஸ் ஹிட்ஸ்லாம் வந்து சான்ஸ், அங்கே ஒரே ஒரு சான்ஸ் அதுதான். ஏன்னா அங்கே இல்லை செயல் ஓவர் அவர் அடிக்கிற பக்கத்துக்கு நீங்க அங்க I will tell you the reason why. மிஸ் ஹிட் பிடிக்கிறதுக்கு தான் ஆளை வைக்கணும். அவரோட ஃபீல்ட் பிளஸ் பொறுத்த வரைக்கும் மிஸ் ஹிட்ஸ் எல்லாம் பிடிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி ஆளை பொசிஷன் பண்ணா ஒரு சான்ஸ். I will tell you வாசு, I will tell you the reason why it goes there. Because அவர் ஷார்ட்டா இருக்கார்ல, அவர் ஃபுல் பண்ணும்போது நீங்க பாத்தீங்கன்னாக்கா அவரோட ஃபாலோ த்ரூ வந்து ரிச்சர்ட்ஸ் மாதிரி ஃபுல் ஸ்விங் இது வரைக்கும் போகுது. அதனால என்ன ஆகுதுனாக்கா எட்ஜ் எடுத்தா கூட இல்ல, அப்படி வந்து ஃபைனலா அப்படிதான் அந்த செகண்ட் ஸ்லிப் மேல போகும். ஆமா, அப்படி இல்லையா, கலிக்கு மேல இல்ல பாயிண்ட் பிட்வீன் கலி அண்ட் பாயிண்ட் அப்படி போகும் சர்ன்னு, டிபெண்டிங் ஆன் த விண்ட் வச்சுங்க அந்த ஸ்விங், அங்கதான் கேட்ச் வரும். அப்படி இல்லையா ஃபைன் லெக், அதாவது பேக்வர்ட் ஷார்ட் லெக் வச்சுங்க, அது நேரம் போது பாருங்க, அங்கதான் வரும். இது 2 தான் வரும், வேற எங்கேயுமே வராது கேட்ச் அவருக்கு, வேற எங்கேயுமே வராது கேட்ச். ஐ அம் டெல்லிங் யூ. ஏன்னா அவரோட ஷார்ட் இது இருக்குல்ல ஸ்டேச்சர், அவர் சுத்துற விதம் வந்து இப்ப டெண்டுல்கரும் சுத்துவாரு, இவ்வளவுதான் பினிஷ் பண்ணுவாரு. இவர் பாருங்க பினிஷ் ஃபுல்லா பேக் வரைக்கும் போகுது. அதனால அப்படி அடிச்சுட்டு பயங்கரம் போகும் மேல டாப்ல. இதுதான் ஆஸ்பெக்ட். அதுவும் ஒயிட் பால், ரெட் பால்னா வேற மாதிரி போகும்னு நினைக்கிறேன். ஐ எம் நாட் வெரி ஷியூர் அபவுட், பிகாஸ் எக்ஸ்ட்ரா ஸ்விங் மேபி தேர், இதுல அப்படி கிடையாது. ஸோ தட்ஸ் வாட் இட் இஸ். பட் சி வெரி குட் டேலண்ட் பா, பயங்கரம். ஷார்ட்ல பவர் பயங்கரமா இருக்கு. we can keep on talking about this young boy. He's very good, too good actually. The way he has showcased his talent yesterday, hats off to him actually. 14 வயசுல இந்த லெவல்ல வந்து அவர் ஒரு ஆன்சர் ஒன்று சொன்னார் பாருங்க ஆஃப்டர் த இன்டர்வியூ. நான் யாரையுமே பார்க்க மாட்டேன், பாலை பார்த்து தான் ஆடுவேன் பாருங்க. அவரும் இன்னசென்ட்டா சூப்பர் ஆன்சர், ட்ரூ ஆன்சர், பியூட்டிஃபுல்லா இருந்தது, கேட்கறதுக்கே சூப்பரா இருந்தது. நான் இன்ஃபேக்ட் என்ன பண்ணேன்னா லாஸ்ட் சூரியவன்ஷி ஆடுறதுலேயே மேட்ச்லேருந்து
சூரியவன்ஷி ஆனது அவுட் ஆன உடனே நான் நெட்ஃபிளிக்ஸ் போயிடுவேன், மேட்சே பார்க்கறது. நேற்றுக்கு என் ஒய்ஃப்கிட்ட சொல்லியிருந்தேன், நீங்க சூரியவன்ஷி ஒரு பையன் ஆடுறான், அவன் அவுட் ஆன நான் போயிடலான்னு. அதுக்கோசரம் அவன் அவுட் ஆனவன், அவன் பாவம் ஆட்டம் அப்படின்னா பார்த்தா சூப்பரா இருந்துச்சு. சூப்பர். ஆயிடுச்சு. ஓகே, வெரி குட். நம்ம நேற்று மேட்ச். இன்னைக்கு டிசி வர்சஸ் கேகேஆர் டெல்லி மேட்ச் ப்ரிவியூ பண்ணுவோம். ரிவ்யூ சி அவங்க டெல்லியில ஆடுறாங்க, டெல்லி தான் அட்வான்டேஜ். அது ஆல்சோ சேசிங் டீம் அட்வான்டேஜ் டெல்லியில. அது மட்டும் இல்லாம டெல்லிக்கு மஸ்ட் வின் கேம் ஆகி போச்சு இப்போ. ஏன்னா டேபிள் வந்து இப்போ ஆர்சிபி இது பண்ணதுனால 3 பிளேஸ் ஆல்மோஸ்ட் இதுவாயிடுச்சு. டெல்லி ஹேவ் டு கேட்ச் அப் 4வது பிளேஸ்க்கு. சி ஆல்சோ as we speak in this table, anybody can come depending on how they play. It's not at all இது நான் செகண்ட் ஹாஃப் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு. இப்போ நீங்க ஐ வில் டெல் யூ another aspect. another aspect based on form and way the momentum நான் சொல்றேன். மொமெண்டம் இப்ப நேத்து யாரை வின் பண்ணாங்க, மொமெண்டம் உங்கள்ட்ட இருக்கு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. see what happens is, அது நான் சொல்றது வந்து டாப் டீம்ஸ்ல சொல்றேன், not the bottom team. ஆர்சிபி ஜிடி எம்ஐ அது மூணுக்கு சொல்றேன். அந்த 3 பிளேஸ் டாப் சொல்றேன். correct. see what happens is, what are the balanced matches and whom they are playing where, that is another aspect. இப்போ நீங்க பாத்தீங்கன்னாக்க கேகேஆர் ரிலேட்டிவ்லி they are well placed as regards opponents. They are playing, in Hyderabad, SRH. Okay, they are hosting 2 games in Calcutta. One is CSK and another is, I think, சரியா? So அவங்களுக்கு வந்து ஹைதராபாத்ல ஒரு கேம் இருக்கு, பெங்களூர்ல ஒரு கேம். ஹைதராபாத்ல ஒரு கேம் இருக்கு, பெங்களூர்ல இருக்கு, ஹைதராபாத் SRH இருக்கு, சிஎஸ்கே ஓட கல்கட்டால இருக்கு. கல்கட்டால இன்னைக்கு so இந்த கேம் கேகேஆர் வின் பண்ணானாக்க they have a chance, because last game in Bangalore they have a chance to win, because RCB doesn't have a good record in Bangalore. So considering all these things, you can't rule out KKR also. That's what I'm trying to tell you. ஏன்னா easier opponent, whereas MI க்கு பாத்தீங்கன்னு வெச்சுக்கோ tougher opponent, and also they are playing away. MI என்ன இருக்கு நினைக்கிறேன் KKR-ஓட. என்ன ரோஹித் சர்மா இன்னும் ஆடலையே, பேசினோம் இல்ல? இல்ல ஒரு கேம் தான் அவங்க முடிச்சிட்டாங்க. they don't have a game in Calcutta. Okay. So what happens is, so this is how it is tagged for them. அதனால you can't rule out anything. கல்கட்டா வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த குர்பாஸ் கான கழிச்சிட்டு ரஹானே should open the top. வெங்கடேஷ் ஐயர், ரிங்கு சிங், ரசல், இவங்க வந்து நம்பர் 2 3 4 மொயின் அலி ஓபன் பண்ணோம் ரஹானேவோட. இந்த மாதிரி குண்டண்டிக்காக உனக்கு வந்து சூப்பர் டீம் வச்சுட்டு அவங்க வந்து மட்டமா ஆடுறாங்க. 4 ஃபாரின் பிளேயர் என்ன பண்ணுவாங்க அண்ணாக்க, நாராயண, ரசல், மொயின் அலி அண்ட் இவரு குண்டண்டிகா, இவங்க 4 பேர் ஆடினாதான் போதும் அவங்களுக்கு. இதுதான் கரெக்ட் காம்பினேஷன். இது வச்சு ஆடினாக்க யூ கேன் யூட்டிலைஸ் எவ்ரிபடி பர்ஃபெக்ட்லி. அதை பண்ணாம ஒன்றுவா பண்ணி உட்காந்துருக்காங்க. ஐ ஹோப் அவங்க பாருங்க, குவிண்டன் மொயின் அலி தான் 2 மேட்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. 2 மேல மேட்ச் அவங்க தான். போன மேட்ச் அவங்கள கேடன் சக்காரியா கொண்டு வந்து ரன் வாரி வாங்கிட்டாரு. இவங்களுக்கு இதெல்லாம் தேவையே இல்லையே. இவ்வளவு போல இருக்காரு, ராணா இருக்காரு, வைபவ் இருக்காரு, அசல் போலிங் போடலாம், நாராயணன் போலிங், சக்கரவர்த்தி, எவ்வளவு என்னத்த ஒரு நோ பிரெய்னர். ஆக்சுவலி நல்ல டீமை வச்சுட்டு மட்டமா ஆடின டீம் இது வரைக்கும் கேகேஆர் தான். அதுவும் ரெய்னிங் சாம்பியன்ஸ் ஆடல. நம்பர் 3 ராணா ஆடுவாரா அந்த டீம்ல? உனக்கு எப்படி ஆடுவார் நம்பர் 3? யூ ஆர் பிளாக்கிங் சம்படி unnecessary. No, you should opening ஒரு கரெக்ட் ஸ்லாட் T20ல. and he is not playing bad, he is playing very well. 150 160 ஸ்ட்ரைக் ரேட் வச்சிருக்காரு அவரு இந்த சீசன். உலகறாரு இன் கல்கட்டா, செம்மையா அடிக்கிறாரு. So I think this is how they have to think and rejig everything. DC and Russell should be there. Forget about all the things. He should be in the ground 10th over batting. அப்பதான் உங்களுக்கு சான்ஸ். நியூஸ் என்னன்னா, ரசலுக்கு வந்து நிறைய பிராக்டிஸ் கொடுக்குறாங்க. ரசல் வந்து இம்பார்ட்டண்டா இனிமேல இருந்து பண்ண போறாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம பேசிட்டே இருக்கோம். இப்போ இது வந்து நான் முதல்ல இருந்து நான் பேசிட்டு இருக்கேன். கேகேஆர் காதுல முதிர்ச்சி நினைக்கிறேன் நம்ம நீங்க பேசுறது. ரசல் கொடுக்குறாங்க. கேகேஆர் taking a lot of interest in Russell and giving him a lot of hits in the nets.
Not only me, everybody started now, but I am telling from first game. Okay. கௌதம் கம்பீர் கொடுத்ததுனாலதான் சுனில் நாராயண ஃபுல்லா ஓப்பனிங் ஆடுறாரு. அவர் 14 மேட்ச் ஆடினாருனாக்க 4 மேட்சோ 3 மேட்சோ வின் பண்ணி கொடுக்குறாருல, உனக்கு 6 பாயிண்ட் ஆச்சுல. அந்த மாதிரிதான் இதுவும் இன்னொரு 4 பாயிண்ட் வந்துடும் ஈஸியா. அப்புறமா ஒரு டீமா ஒரு 2 மேட்ச் வின் பண்ணிங்கனாக்கா 7-8 மேட்ச் வின் பண்ணியாச்சு. இது வந்து நோ பிரெய்னர். இஃப் யூ ஹேவ் மேட்ச் வின்னர் கிவ் இன்னைக்கு தம் சான்ஸ். இல்ல, ஆனா இன்னைக்கு ஒண்ணு நான் சொன்ன மாதிரி டெல்லி இப்ப டிசி வந்து வில் கோ ஆஃப்டர் நாராயணன் அண்ட் சக்கரவர்த்தி. இன்னைக்கு பாருங்க, டிசி பண்ண தப்பு திருப்பி பண்ணக்கூடாது. சி தே ஷுட் நாட் சென்ட் கேஎல் ராகுல் இன் கேஸ் ஃபேஃப் இஸ் இன்சைட். வாட் ஹேப்பன்ஸ் இஸ் 2 பேர் தள்ளி தள்ளி ஆடுறாங்க, 2 பேரும் ரைட் ஹேண்டர்ஸ். அக்ஷர் பட்டேல் உள்ள வந்துடணும். வந்து 10 பால்ல அவர் 20-30 ரூபா அடிச்சுட்டு போயிட்டு அந்த கிரவுண்ட்ல ஈஸியா அடிப்பாரு. கார்னர்ஸ்லாம் சூப்பர் கவு கார்னர்லாம் அடிச்சுட்டு போயிட்டாருனாக்கா ஒரு மொமெண்டம் வந்துடும். அப்புறம் கேஎல் ராகுல் பிக்கப் பண்ணுவாரு. கேஎல் ராகுல் கேன் பிளே எனி சிச்சுவேஷன். பட் ஃபேஃப் ஆஃப்டர் கமிங் அன் இன்ஜுரி he will need some time. நான் சொல்றேன் 2-3 மேட்ச் ஆகும் நான் சொல்றேன் முதல்ல, ஞாபகம் இருக்கா? ஃபேஃப் வந்து ஒரு இது ரிதம். அது மட்டும் இல்லாம லாஸ்ட் மேட்ச்ல அந்த பிரேக் அப்புறம் பதானி வந்து டிஸ்கஸ் பண்ணோம். ஆமா, அது பைத்தியக்காரத்தனம். ஆதரவு சொன்னால ஃபேஃப்லாம் லெஜெண்ட். அவரு ஒரு எண்ட்ல ராகுல் இருக்காரு, இவர் இருக்காரு. எதர் ராகுல் ஹாஸ் டு அவுட் ஆர் ஃபேஃப் took the இது, அதனால he got out. இல்ல அந்த மாதிரிலாம் சொல்லவே விட, சிச்சுவேஷன் இந்த மாதிரி தான் ஆடணும். அடிக்கணும்னு அடிக்கக்கூடாது. இந்த ராய்டு இப்படிதான் பண்ணுவாரு, சண்டை போடுற மாதிரி போவார் உள்ள, புரியுதா? அது வேஸ்ட். அந்த மாதிரி அடிக்கிறது அர்த்தமே இல்ல. பந்த பார்த்து தானே அடிக்கிறோம். ராய்டு பாத்தீங்கன்னு வச்சுக்கோ, மும்பை இந்தியன்ஸ் மேல பயங்கர கோவமா இருப்பாரு. பும்ரானா எடுத்தோடனே இறங்கி சுத்துவாரு. எடுத்து பாருங்க நீங்க, அவருக்கு மும்ரா ஆவே ஆகாது. ஒரு ஸ்டேட்மெண்ட் வைப்பாரு, அது என்னமோ அவருக்கு. அது எப்படின்னா, நேற்று கூட ரவி பிஷ்ணாய்க்கு போல ஒரு 6 அடிச்சு அவ்வளோ குதிச்சாரு. வந்து என்னடா நீ அவனை போய் இல்ல அதான் நெட்ஸ்ல நெட்ஸ்ல கலடா பண்ணுவாங்க போல் இருக்கு. பிஷ்னாக்கெல்லாம் போரிங் போட்டு நீ முடிஞ்சா அடி பார்க்கலாம் இதுன்னு இவர் மேட்சே அடிச்சு காமிச்சேன்னு சொல்லிட்டு கையை தூக்குறாரு. வாய்ஸ் ஃபுல்லா பேரன் பேத்திக்கு சொல்லலாம்ல, தெரியல. அதுதான் அதுல அன்னி கூட பாத்தீங்கல்ல, கேஎல் ராகுல் அகேன்ஸ்ட் குருணால் பாண்டியா. அது நல்லா போட்டானா இறங்கி வர, நல்லா போட்டான்னு வச்சுக்கோ அப்படின்னு அவரு அவர் ஒண்ணு அப்படின்னு நல்லா ஃப்ரெண்ட்லி மேண்டர்ஸ். வெரி குட் டு லுக் அட். So what is the scores you expect? 180 தான் வரும். 180 is a good score in Delhi actually speaking. ஏன்னா பந்து உருளுது. ஆமா, எனக்கு என்னவோ if you use Kuldeep very well, Delhi will win. முகேஷ் குமாரை டிராப் பண்ணுவாங்களா இல்ல அது போல மோஹித் ஆடுவாரா? மோஹித் ஆடுவார் இன்னைக்கு. முகேஷ் ஆஃப் டே இல்ல, அதனால he will not play. This is what I think. So let us see how it pans out. On form they have to win actually speaking, DC. But rejig பண்ணி கல்கேகேஆர் வந்தாங்கனாக்கா இந்த 2 பாயிண்ட் வந்து very very crucial, like what I said the other day LSG against MI. These 2 points will go a long way in basically helping KKR to come back if they because our relatively they are well placed as regards opponents and the venue. 2 game Calcutta 4 points for taking, and the game against SRH in Hyderabad is taking. So 6 points they are assured now. They are already 7. சொல்ல முடியாது. இல்ல நீங்க பாருங்க, see இவங்க போறீங்க சக்கரவர்த்தி எல்லாம் சுத்த முடியாதுங்க அங்க. நீங்க மனம் பாருங்க, அவுட் ஆயிடுவா. இப்போ இதே பஞ்சாப் கிங்ஸ் இப்போ போன மேட்ச்ல கல்கட்டால தான் சுத்தி காமிச்சாங்க 210. இல்ல அது பாஸ் ஸ்கோர் தானே, அவங்க அடிச்சிருப்பாங்க. பயங்கர பேட்டிங் விட்டது. எஸ்கேப் இவங்க ஆக்சுவலி. பஞ்சாப் 1 பாயிண்ட் எஸ்கேப். ஐ எம் டெல்லிங் யூ லக்கி. அண்ட் 100% ஷூர் கேகேஆர் would have won. Okay. So I think they have to rejig. That's what. If they have this thing and somebody has to put the hand up and say, I think it will be Russell. Hope for the best. என்னோட இது வந்து 160 தான் வரும். 180. DC will win. Okay. DC should win. That's what I am trying to tell you. DC will win. Oh, okay. KKR I think அவங்களோட
அந்த பாசிட்டிவ் மைண்ட் செட்டு கொஞ்சம் அந்த மொஜோ அந்த மொஜோ கோச்சுன்றீங்க நீங்க 50-50 தான் இருக்கு அவங்களுக்கு. அவங்களுக்கே இல்ல கான்ஃபிடன்ஸ் இல்லை அவங்களுக்கே. நீங்க சொல்ற மாதிரி அந்த பேட்டிங் ஆர்டர், அந்த ரிங்கு சிங், வெங்கடேஷ் ஐயர், மெயின் காக்ஸ் இந்த வீல், ரசல், இவங்கெல்லாம் வந்து ஒரு எங்க ஃபிட் ஆறாங்க, என்ன பண்றாங்க, என்ன பண்ணுவாங்கங்கிற ஒரு இதுவே ஒரு கிளியர் ரோல் டெஃபினிஷனே இல்லையோ, இல்ல என்னன்றது புரியல எனக்கு. சம்திங் அதான் ஆல்ரெடி கமெண்ட் வாசு கோஹசிவ் அதான் ஆல்ரெடி கோஹசிவ் யூனிட்டா, ஒரு கோஹசிவ் யூனிட்டா டீம் அது இல்ல. இப்ப என்ன பவுலிங் இருந்தது, சுனில் நாராயணும் வருண் சக்கரவர்த்தியும் 2 மேட்சா ஜிடியோடையும் பஞ்சாப் கிங்ஸும் அடிச்சதுனால அந்த கான்ஃபிடன்ஸ் இல்ல. பவுலிங் ஒரு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணலாம் ஆர் ஒரு டோட்டல டிஃபெண்ட் பண்ணலாங்கிற மாதிரி ஒரு பவுலிங் இருக்க மாதிரி தெரியல எனக்கு. இன்னைக்கு அடிக்க முடியாது பாருங்க. இன்னைக்கு இந்த விக்கெட் புசு புசுன்னு வரும், ரொம்ப கஷ்டம். நீ சொல்ற மாதிரி லோ வரும், லோ தான் வருது. நாராயணையோ இன்னைக்கு சக்கரவர்த்தி ஆடவே முடியாது, நீ பாருங்க. ஒரு டெல்லிக்கு நான் பார்த்த வரைக்கும் என்ன தெரியுமா அட்வான்டேஜ், இப்போ டெல்லியோட பவுலர்ஸ் பாத்தீங்கன்னாக்க குல்தீப் யாதவ், புப்ராஜ் நிகம், யுவராஜ், ஸ்டார்க்கு, அக்சர் அக்சர் மோஹித், அக்சர் எல்லாமே ஸ்டம்ப் அட்டாக் பண்றாங்க, விட்டே கொடுக்கறது இல்ல. தே டோன்ட் கிவ் வித். வேறஸ் இவங்க இவங்க வந்து நிறைய விட்டு கொடுக்குறாங்க. சேட்டன் சக்காரியா போட்டாரு, வைபவ் அரோரா, இவங்க சைடுல அது அந்த அந்த இது கொஞ்சம் அவ்வளவு இல்லைன்னு தோணுது. law of averages, Faf will score runs today. ஓகே, That's what I think. சரி பாப்போம். நம்ம ஃபேஃப் எப்பவுமே நம்ம ஃபேஃபோட பிக் ஃபேன். ஃபேஃப் இன்னிங்ஸ் என்னைக்குமே அவர்லாம் கிரேட் சார். அவர்லாம் எத்தனை சீசன் எத்தனை அடிச்சிருக்காரு. எனக்கு என்னன்னா அவரோட அன்ஆர்த்தடாக்ஸா அந்த ஃபீல்டு இதெல்லாம் அப்செட் பண்ணுவார்ல, பவுலர் ரிதம், அந்த பிளே தான் ரொம்ப பிடிக்கும் அத்தனை வயசானாலும். சூப்பர் சூப்பர். ஓகே ஸ்ரீதர், பார்ப்போம். யா பாப்போம் யா. ஓகே.